உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு 13.5 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் காவிரி டெல்டா விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் நலச்சங்க பொருளாளர் ராமமூர்த்தியுடன் நமது செய்தியாளர் இலக்கியா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அரசு சம்பா தொகுப்பு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது நமக்கு விவசாயிகளுக்கு எந்த அளவில் பலன் அளிக்கும்? இந்த தொகுப்பு திட்டம் உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கா, இல்லை மேலும் நீங்கள் அரசுகிட்ட என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். ஏற்கனவே குறுவை தொகுப்பு திட்டம்னு ஒன்று அறிவித்து அது விவசாயிகளுக்கு பயனளிக்காமையே போயிட்டு பல வகைகளையும் குறுவை தொகுப்பு திட்டங்கள் விவசாயிகளை சென்றடையாமல் போனதற்கு குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி வராததும் மழை பெய்யாததும் காரணம். இந்த நேரத்தில் சம்பா தொகுப்பு திட்டத்தை அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இது முழுக்க விவசாயிகளுக்கு பயன்படுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா முதல்ல சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கணும், அதுக்கு அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து சாகுபடிக்கு தேவையான கடனுதவியை நிபந்தனையின்றி எல்லா விவசாயிகளுக்கும் வழங்குவோம் என்ற உத்தரவாதத்தை அரசாங்கம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இனிமேல் தாமதமாக நம்ம சாகுபடி பணிகளை ஆரம்பிக்கிறதுனால குறுகிய கால நெல் ரகங்களை மட்டுமே நட முடியும். அதனால் குறுகிய கால நெல் ரக விதைகளை உடனடியாக எல்லா இடங்களையும் அரசாங்கம் விவசாயிகளுக்கு தரத்துக்கான ஏற்பாடுகளை துரிதமாக செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் செய்யலைன்னா இந்த சம்பா சாகுபடி தொகுப்பு திட்டமும் தோல்வி அடையும். மேலும் இந்த சம்பா சாகுபடி தொகுப்பு திட்டத்தில் இயந்திர நடவுக்கு எல்லாம் பணம் அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் போதாது. குறைந்தபட்சம் குறுவைக்கு 4000, சம்பாவுக்கு 2000 அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் மிக குறைந்த தொகை. எனவே அந்த தொகையும் அரசாங்கம் உயர்த்த வேண்டும், இடுபொருள்களையும் இன்னும் வழங்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் எங்களுடைய பணிவான கோரிக்கையாக அரசாங்கத்துக்கு வைத்துக் கொள்கிறோம். நன்றிங்க. ரொம்ப நன்றி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட முக்கியமான கோரிக்கை என்னன்னா, குறுகிய காலம் இருப்பதனால அரசு உடனடியாக குறுகிய கால விதைகளை இதுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இடுபொருட்கள் உடனடியாக அதுக்கு தகுந்த நேரத்தில் வழங்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்தாலும் கடைமடை பகுதி வரைக்கும் தண்ணீர் வரதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு. இதனால எந்தெந்த இடத்துல முக்கியமான இடங்கள்ல விவசாயிகளை ஆலோசனை நடத்தி எந்தெந்த இடத்துல தூர்வாரணும் அப்படின்னு போர்க்கால அடிப்படையில் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் தூர்வாரினா மட்டுமே தான் கடைமடை பகுதி வரைக்கும் தண்ணீர் கிடைக்கக்கூடிய இந்த தண்ணீரே சரியான முறையில் கிடைக்கணும் அப்படிங்கிறது விவசாயிகளோட முக்கியமான கோரிக்கையா இருக்கு. இலக்கியா, நியூஸ் 7 தமிழ், திருவாரூர்.